வணக்கம் மக்களே, நம்மளுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரனா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க வாட்ஸ்அப்பில். அந்த மெசேஜை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு அது மண்டையில் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். என்ன மெசேஜாக இருக்கும், என்ன மெசேஜ் வந்துட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து திங்கிங் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி என்ன மெசேஜ் வந்திருக்கும் சொல்லிட்டு நம்மள பல பேர் வந்து இந்த மாதிரி மண்டையை போட்டு பிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக்கை வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ யார் மெசேஜ் போட்டுட்டு ஒரு செகண்டுக்குள்ளே டெலீட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு டெலீட் பண்ணாலும் சரி, அந்த மெசேஜை உங்களால ஈஸியாவே வந்து ரீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் இல்லாம உங்களோட மொபைல்ல வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ சோ அத்தனை அப்ளிகேஷனோட நோட்டிபிகேஷனும் வந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க தவறுதலா டெலீட் பண்ணிட்டா கூட இதுல வந்து ஹிஸ்டரி இருக்கும். சோ நீங்க போயிட்டு அந்த நோட்டிபிகேஷனை எப்ப வேணாலும் வந்து பார்த்துக்க முடியும். சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களோட மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணீங்க. அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ் ரிமூவ் பிளஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்றப்ப நிறைய பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். ஸோ அந்த பர்மிஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஓகே கொடுத்துருங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பர்மிஷன் கேட்கும். ஸோ நோட்டிபிகேஷன் பர்மிஷன்ஸ் வந்து ஓகே கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் ஒரு கியர் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கியர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து பேக்கப் இருக்கும். ஸோ யாருன்னா டெலிட் பண்ணால் கூட இங்கே வந்து உங்களால் வந்து வியூ பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் தீமை வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ நாலாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஃபிகர் செலக்டட் ஆப்ஸ் அண்ட் பர்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இங்கே பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் உங்களோட மொபைலில் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராம்ப்ட் வரும். இதில் வந்து எஸ் சேவ் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண அப்ளிகேஷன்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக்கப் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்லேருந்து யாருனா வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த மெசேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அன்னோன் அப்படிங்கிற சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து பேக்கப் எடுத்து இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ டெலீட் ஆனாலும் வந்து அந்த மெசேஜ் வந்து உங்களால் வியூ பண்ண முடியும். நீங்கள் அந்த மெசேஜை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணாரு, டெலீட் பண்ண மெசேஜில் வந்து என்ன கண்டென்ட் இருந்தது அப்படிங்கிறத வந்து உங்களால் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய சூப்பரான ஃபியூச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபைல் வைஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அந்த மெசேஜ் எடுத்துக்க முடியும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஃபோட்டோ, ஆடியோ, வீடியோ, ஸோ உங்களுக்கு எந்த ஃபைல் டைப் வேணுமோ அந்த ஃபைல் டைப் வந்து ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து லிஸ்டட் ஆகிருக்கும். ஸோ அப்ளிகேஷன் வைஸ் வந்து கூட நீங்கள் போய்ட்டு பார்த்துக்க முடியும் யார் வந்து என்ன சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மெசேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எதனா மெசேஜ் வந்திருந்தது அப்படின்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ மெசேஜ் வந்துட்டு வாட்ஸ்அப்லேருந்து டெலீட் பண்ணாலும் அந்த மெசேஜும் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இமீடியட்டாக வந்த உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்து பேக்கப் ஆகிடும். ஸோ அவங்க 1 செகண்டில் வந்து டெலீட் பண்ணாலும் கூட உங்களுக்கு அவங்க என்ன மெசேஜ் சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் இங்கே ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்க மொபைலுக்கு வர எல்லா நோட்டிபிகேஷனுமே வந்து நீங்க தவறுதலா டெலீட் பண்ணிட்டாலும் சரி, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா மெசேஜ் போட்டுட்டு வாட்ஸ்அப்ல வந்து டெலீட் பண்ணிட்டாலும் சரி, எல்லா மெசேஜையுமே வந்து டெலீட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால ஈஸியாவே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் இதே போல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டா வரும். இதே போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.